ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகம் 25. இக்ஷ்வாகு வம்சார்ணவ ஜாதரத்னம் சீதாங்கனா யவ்வன பாக்யரத்னம் வைகுண்டரத்னம் ஜன பாக்யரத்னம் ஸ்ரீராமரத்னம் சிரசா நமாமி. ஸ்ரீராமகர்ணாமிர்தம் என்னும் ஸ்தோத்திர நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை இவ்வரிகள். ராமனை ராகவன், ரகுபதி என்றெல்லாம் ரகுவம்சத்தைச் சேர்ந்தவனாக காண்பிக்கின்றன பல நூல்கள். ஆனால் இங்கு ஆசிரியர் இக்ஷ்வாகு வம்சரத்னம், கடல் போன்று வற்றாத நற்குணங்களை உடைய இக்ஷ்வாகு குலத் தோன்றல் என்கிறார். சீதையின் பாக்கியமான ரத்னம், வைகுண்டத்தில் விஷ்ணு ரத்னம், ஜனங்களின் பாக்கியமான ஜனபாகிய ரத்னம் ஆகிய ஸ்ரீராம ரத்னத்தை என் தலையால் வீழ்ந்து வணங்குகிறேன் என்கிறார் ஆசிரியர். இக்ஷ்வாகு வம்சத்தை உலகிற்கு அடையாளம் காட்டியவன் ராமரத்னம். ஏன் தனியாக இக்ஷ்வாகு வம்சம் ரத்னமாக மிளர்ந்து உயர்த்தியவன் என்கிறார் ஆசிரியர்? பதில் இதோ. வால்மீகி ராமாயணத்தின் 19வது சர்க்கம் 25வது ஸ்லோகத்தில் பதில் கிடைக்கிறது. யாவது மாதரம் ஆப்ருச்சே சீதாம்ச அனுநயாம்யகம். சிற்றன்னையை பார்த்து கூறுகிறான் ராமன், அம்மா, எனது அன்னையிடம் ஆப்ருச்சே, காலம் தாழ்த்தாமல் விடை பெற்று வந்து விடுகின்றேன். அதோடு கூட சீதைக்கும் அனுநயாமி, இந்த பிரயாணம் பற்றி புரிய வைத்துவிட்டு வந்து விடுகிறேன். இன்னொன்றும் சொல்லுகிறான். ததோ அத்யைவ கமிஷ்யாமி தண்டகானாம் மகத்வனம். இன்றே நான் சென்று விடுவேன், அத்ய ஏவ என்று சூளுரைக்கின்றான். தண்டகானாம் மகத்வனம், தண்டகம் என்னும் அடர்ந்த அரண்யம் அல்லது காட்டிற்கு செல்வேன் என்று தான் போகப் போகிற வனத்தை வெகு தூரத்தில் உள்ள ஒரு பிரதேசத்தை விரும்பி செல்லுகிறான் ராமன். கோவிந்தராஜர் என்னும் இராமாயணத்திற்கு வியாக்கியானம் எழுதியவர் கூறுகிறார், தண்டகன் என்பது இக்ஷ்வாகுவின் 100வது மகன், மிகவும் தீயவன். அவனை இக்ஷ்வாகு மன்னர் நாட்டை விட்டு வெளியேற்றுகிறார். தனக்கென ஒரு ராஜ்யம், மக்கள், படை எல்லாம் அமைத்து கோதாவரி நதிக்கும் நர்மதா நதிக்கும் இடையே வாழ்கிறான். அப்பொழுது தனது ராஜ்யத்தில் இருக்கும் வனத்தில் வாழ்ந்த சுக்ராச்சாரியரின் ஆசிரமம் செல்கிறான். அங்கு அவருடைய மகள் அரஜாவிடம் காதல் கொண்டு அவளது சம்மதமின்றியே உறவு கொள்கிறான். ஆச்சாரியர் திரும்பியதும் மகள் நடந்ததை கூற, அவர் தண்டகனுடைய ராஜ்யம், மக்கள் அனைத்தும் 7 நாட்கள் தொடர் மழையால் மண் மாறியால் அழியட்டும் என சபிக்கின்றார். தண்டகனுடைய இடம் மண்ணால் மூடப்பெற்று பல காலம் கழிந்த பின்னர் அடர்ந்த வனமாக மாறிற்று என கோவிந்தராஜர் கூறுகிறார். அந்த தண்டகாரண்யத்தை புனிதமாக்கியவன் ராமன். தண்டகாரண்யம் என்றால் ராமச்சரித்திரத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய இடம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் இக்ஷ்வாகு ரத்னம். பிரேமாவேஷகா மயி சமபவத்து ஹந்த வால்மீகி வாக்கியைகி. வால்மீகியின் வரிகளை படிக்க படிக்க ராமனிடம் உள்ள பிரேமை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு சிறு செயலும் அவனுடையது மிக உயர்ந்தது என்கிறார் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரி என்னும் ஆசிரியர் பத்ரகிரி ராமச்சரிதத்தில். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.